சில குழந்தைங்க பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்காம ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அழுது அடம் பிடிச்சி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை உடனே தண்டிக்காதீங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க. குழந்தைங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் கற்றுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடலாக நடந்துக்கிறோம். அடுத்தது குழந்தைங்க ஏதாவது சொன்னிச்சுன்னா காது கொடுத்து கேளுங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க குழந்தைகிட்ட. அவங்க சொல்கிறதையும் கவனிங்க. அவங்க சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கங்க, தவறாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாவது நீ ப்ராமிஸ் பண்ணா இதை செஞ்சு உனக்கு இதை செஞ்சு தருவேன் அப்படிதான் நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம இப்படி செஞ்சால் அம்மா நமக்கு தருவாங்க, இப்படி செஞ்சால் அப்பா நமக்கு இதை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும். ஸோ அதை செய்யுங்க. அப்புறம் குழந்தைங்க கேட்டது எல்லாத்தையும் செல்லம்ங்கிற பேரில் வாங்கி கொடுக்காதீங்க. நோ சொல்லி பழகுங்க. தேவையானதை மட்டும் வாங்கி கொடுங்க. தேவையில்லாத விஷயத்த அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. அப்படி கொடுத்து பழகிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். கிடைக்காதப்போ அந்த குழந்தைங்க வேற மாதிரி மாறுவாங்க. எல்லாத்துக்கும் மேலாக எந்த குழந்தைக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ் தன்னை கவனிக்கல, தன் மேலே கவனம் இல்லைன்னு நினைக்குதோ அந்த குழந்தைகள் தான் ரொம்ப சேட்டை பண்ணும், அழுது அடம் பிடிக்கும். ஸோ உங்களோட குழந்தைகளை உங்களுடைய கவனத்திலையும் கண்காணிப்பிலையும் வச்சுக்கோங்க.